அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டாள் வாஸ்து துரைசாமி. 100 நாள் 100 வாஸ்து டிப்ஸில் இன்றைக்கி 82வது நாள். இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு வாஸ்து டிப்ஸு. எல்லோருமே புதுசாக வீடு கட்டுறவங்கன்னா நம்ம ஒரு பிளான் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, பிளான் கொடுத்த உடனே அவங்க சொல்லக்கூடிய ஒரு பதில் என்னென்னா, எனக்கு வீட்டுக்கு வெளியில் பாத்ரூம் வேணும், ஏன்னா பெரிய காரியத்துக்கு போயிட்டு வரணும், எவ்வளோக்கு போயிட்டு வரணும். ஏன்னா அவங்களுக்கு எடுத்த எடுப்பிலே அவர் தான் கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த நல்ல காரியம் வீடு கட்டணும்னு ஒரு நல்ல காரியம், அதாவது அந்த எண்ண மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணணும், எடுத்தோடனே நான் பெரிய காரியத்துக்கு போயிட்டு வந்தால் நான் எங்கே குளிக்கிறது, அதனால் எனக்கு பாத்ரூம் வேணும்னு டக்குன்னு அதை தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்க அவங்க வீட்டுக்கு வெளியே பாத்ரூம் போட முடியாத சூழ்நிலை இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்கு உள்ளேயே வடமேற்கில் போட்டுக்குவாங்க. ஆனால் அதுக்கு வாசல் மட்டும் வெளியே வச்சுக்குவாங்க. அதாவது இந்த கார்னரில் வெளியே வச்சுட்டு உள்ளே போய் குளிச்சுட்டு வர மாதிரி வெளியிலேருந்து அந்த ரூம் அந்த பாத்ரூம்குள்ளே போகிற மாதிரி. ஆனால் அது அந்த பாத்ரூம் வீட்டுக்குள்ளே இருக்கும். இந்த மாதிரி அமைப்பு வீட்டில் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக தான் இருக்கும், எப்போ பார்த்தாலும் சகனமாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி என்னென்னா, அவங்க பயம் இருக்கும், ஏதாவது ஆயிருமோ, சின்ன ஒரு நோய் வந்தால் கூட பெருசாகிருமோ, ஏதாவது பசங்களுக்கு அடிபட்டாலோ ஐயோ பெருசாகிருமோ, இப்போ சுகர் வந்தாலோ உடனே விரல் போயிடுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி வீட்டில் அந்த வடமேற்கில் அவங்க உள் பாத்ரூம் போட்டு வாசல் வெளியில் வெளியே வைத்திருந்தாங்கன்னா, அமைச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பயம் ஜாஸ்தியாக இருக்கும். அது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆண்களுக்கு அது பாதி அளவுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் பயம். அதனால் நீங்கள் வீடு அமைக்கும் பொழுது இந்த மாதிரி பாத்ரூம் அமைக்காதீங்க. வாசலை வெளியே வைத்து அந்த பாத்ரூம் அமைக்காதீங்க. ஏன்னா அதை அமைச்சிங்கன்னா உங்களுக்கு வாஸ்துப்படி இந்த பய உணர்ச்சி அதிகமாக உங்களுக்கு கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி பாத்ரூம் கூடாதீங்க. மேலும் பல நல்லதாக தெரிகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.